கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று தேவனுடைய வார்த்தை மூலம் நம்முடைய வாழ்க்கையை தொட்டு பேச போகிற ஒரு அழகான சத்தியம் இருக்கிறது. ஆமென். தடைகளை தாண்டி கனி கொடுப்பது எப்படி? ஹல்லேலூயா. ஒரு மரம் கனி கொடுக்கிறது என்றால் அதன் வாழ்க்கையில் எந்த தடையும் இல்லை என்று அர்த்தமல்ல. புயல் வந்திருக்கலாம், வறட்சி வந்திருக்கலாம், கிளைகள் முறிந்திருக்கலாம், சுற்றிலும் கற்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வேர் நீரூற்றை அடைந்திருந்தால் அது மீண்டும் துளிர்க்கும், மீண்டும் வளர்ந்து இறுதியில் கனி கொடுக்கும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் இருக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி, உங்கள் வேர் எங்கே இருக்கிறது? ஆமென். உங்கள் வேர் தேவனுக்குள் இருந்தால் தடைகள் உங்கள் கனியை அழிக்க முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்க போகும் வசனம் ஒரு சாதாரணமான வசனம் அல்ல. அது தடைகளுக்குள் வளர்ச்சி, கண்ணீருக்குள் கனிதல், போராட்டங்களுக்குள் ஆசீர்வாதம் எப்படி உருவாகிறது என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு வல்லமையான வசனம். ஆமென். வாசிப்போம். ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 49 அதிகாரம் 22 வசனத்தில் யோசேப்பை பற்றி யாக்கோபு கூறுகிறார், யோசேப்பு கனி தரும் கிளை. யோசேப்பின் வாழ்க்கையை பார்த்தால் அது ஆரம்பத்திலிருந்து வசதியான வாழ்க்கையாக இருக்கவில்லை. அவர் கனவு கண்டார், ஆனால் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டார். அவர் தகுதியானவர் தான், ஆனால் குழிக்குள் தள்ளப்பட்டார். அவர் குற்றமற்றவர், ஆனால் அடிமையாக விற்கப்பட்டார். அவர் நேர்மையானவர், ஆனால் பொய்யான குற்றச்சாட்டால் சிறைக்கு சென்றார். அவர் தேவனை பற்றி கொண்டார், ஆனால் சில காலம் அவருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் அந்த எல்லா தடைகளும் கடந்த பிறகு அவருடைய வாழ்க்கை என்ன ஆனது? கனிதரும் கிளையாக மாறியது. ஆமென். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் சில சுவர்கள் இருக்கலாம், சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம், சிலர் உங்களை நிராகரித்திருக்கலாம், சில கனவுகள் தாமதமாக இருக்கலாம், சில ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வராமல் இருக்கலாம். ஆனால் இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்லும் வார்த்தை, உங்கள் வாழ்க்கை தடைகளால் முடிவடையாது, நீங்கள் கனி கொடுக்கும் வாழ்க்கையாக மாறுவீர்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்செய்திக்கான முழு காணொலியும் எங்கள் யூடியூப் தளத்தில் பதிவிட்டுள்ளோம். முழு காணொலியையும் பார்த்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.